இங்க ஒரு பொண்ணு டெலிவரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ ஒரு கடைக்கு வந்திருப்பா. அந்த கடையில இருந்து ரொம்ப காஸ்ட்லியான ரிங் எடுப்பா. ரிங் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட விலையை பாரு, உன்னாலாம் கண்டிப்பா இதை வாங்க முடியாது அப்படின்ட்டு அந்த கடைக்காரரும் சொல்வாரு. அதுக்கு அந்த பொண்ணும் கார்டு எடுத்து கொடுப்பா. இப்ப கார்டை ஸ்வைப் பண்ணா கார்டு வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு வந்து அவளோட மேனேஜருக்கு கால் பண்ணி வர வச்சிருப்பா. இப்ப அவங்க வந்து அந்த கடைக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் அந்த கடையோட மேனேஜர். கடைக்காரர் கிட்ட இவங்க தான் ஓனரோட பொண்ணு, அது தெரியாம நீ இவங்க கிட்டயே மோசமா பேசிட்டு இருக்கியே அப்படின்ட்டு திட்டுவாங்க. ஓனரோட பொண்ணா இருந்துட்டு எதனால டெலிவரி ஆப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப இவங்களுக்கு வந்துட்டு காசோட அருமை சுத்தமா தெரியல. இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க அப்பா தான் கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு, நீ போயிட்டு உனக்கான வேலையை நீயே செஞ்சு காசு சம்பாதிச்சு பாரு, அப்பதான் கஷ்டம் தெரியும் அப்படின்ட்டு அனுப்பி வச்சிருப்பாரு. இப்போ உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மேனேஜர் வந்துட்டு, நான் வேணா இவரை வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டுமா அப்படின்னு கேட்கிறப்போ, வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் சொல்வாரு. என்னோட ஈகோவை தூண்டி விட்டு என் கடையில இருக்க பொருளை என்னையே வாங்க வச்சுட்டான். இப்ப என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க. நம்மளுக்கு பிசினஸ் தான் முக்கியம். இதே மாதிரி இவன் பேசி பேசி நிறைய பேர்கிட்ட நிறைய பொருளை வித்துருவான். அதனால கண்டிப்பா இவன் இங்க இருக்கணும். இவன் தான் இனிமேல் இந்த ஸ்டோரோட மேனேஜர்னு சொல்லிடுவாங்க.